இந்த நாளின் கூட தலைப்பு போதும் என்கின்ற மனசு. போதும் என்கின்ற மனசு. இந்த உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. இந்த உலகம் நமக்கு சொந்தமில்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் அமெரிக்காவிலேயே பெரிய பணக்காரர், உலகத்திலேயே பெரிய பணக்காரர், இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர், அதே போல பெரிய ஏழை, அடுத்த சாப்பாட்டை கூட வழி இல்லாமல், வீடு இல்லாமல், இடம் இல்லாமல், போட்டுக்கிறதுக்கு வஸ்திரம் இல்லாமல் இருக்கிற பெரிய ஏழை அவங்க தான். இந்த ரெண்டு மனிதர்களுக்கு என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? உலகத்திலே பெரிய பணக்காரருக்கும் உலகத்திலே பெரிய ஏழைக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ மனிதன் எந்த அடிப்படையில் ஓடுகிறான்? நிறைவாய் வாழ்வது தான் ஒரு மனுஷனுக்கு ஆமென் வாழ்க்கை கடவுள் கொடுத்திருக்கிறார். நிறைவா வாழணும், பணத்தோடு வாழணும்னு அல்ல. ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை என்ன? உணவு, ட்ரெஸ்ஸு, உடுக்கை, மூன்றாவது இடம். இதை தவிர மனுஷன் என்ன அனுபவிச்சிட போறான்? முக்கியமா இன்னைக்கு நான் ஒரு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான், ஆனா இது கூர்ந்து நீங்க ஆராயணும். ஊழியர்கள் தயவு செய்து உங்க சபையில் இதை பிரசங்கிக்கணும். இதை பிரசங்கிக்கிற ஊழியர்கள் உண்மையாகவே நீங்கள் முழுமையான ஊழியர்கள் என்பதை ஆமென் என்னால் அறிக்கை செய்ய முடியும். ஆமென். நான் ஒரு பெரிய ஸ்காலர்லாம் இல்லை, ஆனால் ஆவியிலே நிற்கிறவர்களுக்கு நிச்சயம் தெரியும். பண ஆசை உள்ளவர்களாய் ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் தேவ திட்டத்திற்காக சித்தத்திற்காக அழைக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாரெல்லாம் இந்த பகுதியை பிரசங்கித்து இதன்படி நடக்கிறீர்களோ ஊழியர்கள், உங்கள் விசுவாசிகள், நிச்சயம் பரலோகத்தில் அவங்க இருப்பாங்கன்றது கேரண்டி கொடுக்க முடியும். ஏன்னா அது மாதிரி இந்த பகுதி ஆமென். நிச்சயம் உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் சபையில் இதை போதிச்சு இருக்கணும். போதிச்சு இருப்பீங்க, ஆனால் நடக்கிறாங்களான்றது தானே பார்க்கணும். இல்லை, பாஸ்டர்ஸும் நடக்கிறது இல்லை, விசுவாசிகளும் நடக்கிறது இல்லை. நடக்கணும். அது நடக்கிறதுனால தான் இப்போ என்ன ஊழியக்காரனா போதிக்கும்படி வைத்திருக்கிறார். நிச்சயமாய் போதிக்கிறவர்களால் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6லிருந்து ஆமென் 12 வரை, இந்த 6லிருந்து 12 வரை உள்ள இந்த வசனங்களை